श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसाममृतं क्षरन्तीं सरस्वतीं संश्रितकामधेनुं नमः सर्वेभ्यः। लास्ट क्लास संबोधन प्रथमा विभक्ति அது வரைக்கும் பார்த்தோம். ஃபுல்லா பார்த்தாயிட்டு விபக்தி எல்லாமே. இருந்தாலும் ஒரு ரீகேப் பண்ணிட்டு we are going to learn the verb today. Okay, so verb na dhatu nu artham. Sanskritatla dhatu or kriya padam அப்படினு சொல்லுவோம். என்னங்கறத நம்ம இந்த விபக்திஸ் எல்லாம் ஒரு ரீகேப் பண்ணிட்டு தாத்துக்குள்ள போலாம். குழந்தைகள் யாரான படிக்கிறவா இருந்தா பேர் கொடுக்கட்டும். அவ படிக்கணுமா? படிக்கிறது யாரு படிக்கிறீங்களோ பேர் போடுங்க. அடியன் கால் அவுட். அதே ஆர்டர்ல படிக்கலாம். நீங்க ஸ்ரீ மாலோல் படிக்கலாமா? அடியன் சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, இப்போ ஒரே நிமிஷம் விஷயத்தை சொல்லிடுறேன். த்விதீயா அண்ட் திருத்தியா விபக்தி யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இருக்குங்க. ஸோ சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கா. அதனால த்விதீயா விபக்தி என்ன அப்படிங்கிறது தான் இங்க, ஆர் திருத்தியா விபக்தியோ அதுதான் இங்க போல்டா இருக்கு. ஓகேவா? த்விதீயா விபக்திக்கு என்ன அர்த்தம்ன்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆப்ஜெக்டா யூஸ் பண்ணுவோம். ஆப்ஜெக்டா யூஸ் பண்றச்சே த்விதீயா விபக்தியில சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ சிசுஹு அப்படிங்கிற வேர்ட் டினோட்ஸ் பிரதமா விபக்தி. ஓகே, படிங்க. சிசுஹு ஷீரம் பிபதி. ஓகே, அப்படின்னா சிசுஹு அப்படின்னா குழந்தைன்னு அர்த்தம். ஓகே, சிசுஹு க்ஷீரம் அப்படின்னா பால். ஆப்ஜெக்டா இருக்கு பாலை அப்படின்னு சொல்லணும். பாலை குடிக்கிறான், சாப்பிடுறான் அப்படின்னு சொல்லுவா. பிபதி. அப்போ இங்க சிசுங்கிறது என்ன விபக்தி? பிரதமா விபக்தி. பிரதமா விபக்தி. வச்சனம் நம்பர் ஏகவச்சனம். உத்தமம். சிசுஹு ஒரே ஒரு குழந்தைன்னு அர்த்தம். ஏன்னா இந்த படத்துல ஒரு குழந்தை தான் இருக்கு. ஸோ சிசுஹு ஒரே ஒரு சிசுன்னு சொல்றச்சு ஏகஹா சிசுன்னு சொல்றது வழக்கம். அது சொல்லலைனாலும் பரவாயில்ல, சிசுன்னு சொன்னாலே ஒரு குழந்தைன்னு அர்த்தம். க்ஷீரம் பாலை பிபதி சாப்பிடுறான். ஓகே. கஜஹ இஷுதண்டம் காததி. இன்னொரே ஒரு தடவை சொல்லுங்க. கஜஹ இஷுதண்டம். இஷு இல்ல, இக்ஷு. இந்த க்ஷி சொன்னேளோ இல்லையோ, அதேதான் இங்க வவல் கான்சனன்ட் அக்ஷுன்னு இருக்கு. கஜஹ இக்ஷுதண்டம் காததி. கிளாஸ் இக்ஷுதண்டம் காததி. இக்ஷுதண்டம்னா உத்தமம். ஒரு யானை கரும்பை சாப்பிடுகிறது. சரியா? அடுத்தது छात्रः पाठं पठति. பாடத்தை படிக்கிறான். யாரு? student is reading the lesson. Okay. बाला शालां गच्छति. பாலா அப்படின்னா யாரோ ஒரு கேர்ள். ஓகே. ஷாலாம் அப்படின்னா ஏதோ ஒரு ஷாப்னு அர்த்தம். ஷாலானா ஷாப்னு அர்த்தம். ஆகாராந்த ஸ்திரீலிங்க சப்தால ஷாலாம்னு இருக்கு. அப்போ
Okay. द्वितीया विभक्तिः ஏகவச்சனம். ஏகவச்சனம். ஒரு கடைக்கு போறா அப்படின்னு சொல்றா, ஏதோ ஒரு கடைக்கு போறா. ஓகே. மூமெண்ட்ல சொல்றச்சே கு கு அப்படின்னு சொல்லுவோம். கே டூன்ற மீனிங் வரும். ஆக்சுவலா டூ ஃபார் ஃபோர்த் விபக்தியில வரும் இல்லையா, டேட்டிவ் கேஸ்ல சொல்லியிருக்கோம். பட் இந்த மாதிரி கதி அதாவது மூமெண்ட்ல சொல்றச்சே கச்சதி அப்படின்லாம் சொல்றச்சே, யாத்தி அப்படின்லாம் சொல்றச்சே செகண்ட் கேஸ்ல தான் யூஸ் பண்றோம். ஆனா டூ அப்படின்ற சென்ஸ்ல தான் சொல்லுவோம். கே பாலா ஷாலாம் கச்சதி, இங்கிலீஷ்ல சொல்றச்சே கேர்ள் கோஸ் டு தி ஷாப் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா யூஸ் பண்றச்சே த்விதியா விபக்தியில தான் சொல்லணும். சரியா? ஓகே. அடுத்து பாலாஹ கந்துகேன் கந்துகேன் क्रीडन्ति. கந்துகேன கந்துகேன क्रीडन्ति. क्रीडन्ति क्रीडन्ति. பாலாஹன்னு இருக்கு, ஆனா ஒரு படம் தான் வரைஞ்சிருக்கா. ஓகே, பாலாஹன்றது என்ன வச்சனம், நம்பர் என்ன? பாலஹ பாலவ் பகுவச்சனம் பாலாஹ. ஓகே. சரியா? மெனி பாய்ஸ். மெனி பாய்ஸ். கந்துகேன அப்படின்னா என்ன கேஸ்ல இருக்கு? கந்துகேன திருத்தீய விபக்தி, இன்ஸ்ட்ருமெண்டல் கேஸ். எதனால விளையாடுறான்னு கேக்குறா. கந்துகேன கிரீடந்தி, கிரீடந்தினா விளையாடுறான்னு அர்த்தம். சோ பாய்ஸா இங்க திருத்தியால இருக்கு, பாலால விளையாடுறான்னு அர்த்தம். பாலை கொண்டு விளையாடுறா அப்படின்னு சொல்றா. ஓகேவா? கந்துகேன கிரீடந்தி, பாலை வச்சுட்டு விளையாடுறா அப்படின்னு சொல்லிச்சு. பால் தானே இன்ஸ்ட்ருமெண்டா இருக்காங்க. அந்த ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு கந்துகஹா அப்படின்னா பால்னு அர்த்தம். அதுல கந்துகேன திருத்தியா ஏகவச்சனம், திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். அடுத்தது शिक्षकः सुधाखण्डेन लिखति. लिख to write. ஓகே, லிக் லிखति அப்படின்னா ரைட்ஸ், எழுதுகிறார். சோ शिक्षकனா அப்படின்னா டீச்சர்னு அர்த்தம். ஓகே. சுதாகண்டேன, சுதாகண்டம் அப்படின்னா சாக் பீஸ். புரியுதா? शिक्षकः டீச்சர், சுதாகண்டேன சாக் பீஸ்னால எழுதுறார். இன்ஸ்ட்ருமெண்டல்ல சொல்லியிருக்கோம். சரியா? ஓகே. அடுத்தது மாதா மாதா ஹஸ்தேன ததாதி. உத்தமம். ஹஸ்தேன ததாதி, அம்மா ஹஸ்தேன கையினால் கொடுக்கிறார். ஓகே, கையினால் கொடுக்கிறார். ஹஸ்தேன திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். ரமேஷः द्विचक्रिकया गच्छति. ரமேஷ் என்ற ஒருத்தர் த்விசக்ரிகையா சைக்கிள் மூலமாக கச்சதி போகிறார். சைக்கிள்ல போறார் அப்படின்னு நம்ம கலோக்கியலா சொல்லுவோம். சைக்கிள் மூலமா போறார் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரியா? சைக்கிளை வச்சுட்டு போறார். சைக்கிள்ல அதாவது சொல்றதே சைக்கிள்ல போறார் அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்லுவோம். ஆனா இந்த மாதிரிதான் யூசேஜ்ல
த்விசக்ரிகயா ஏன்னா 2 சக்கரத்தை கொண்டு இருக்கு அப்படிங்கறதுனால த்விசக்ரிகான்னு பேரு. ஆகாராந்த ஸ்திரீலிங்க சப்தால த்விசக்ரிகயா திருத்தீயா விபக்தி ஏகவச்சனம். ஓகே. ओके राजेशः शालां गच्छति. शालाम शालाना அங்க ஒரு ஷாப். ओके என்ன அர்த்தம் அதுக்கு? ராஜேஷ்ன்றவர் கடைக்கு போகிறார். ராஜேஷ் go to the shop. अरे द्वितीया. उत्तमं. शालां द्वितीया विभक्ति एकवचनम्. बालाः पाठान् पठन्ति. बालाः பாட்டான் பாட்டம்னு சொன்னா ஒரு பாட்டம் பாட்டான்னு இருக்கு. बहुवचनम. என்ன சப்தா? अकारान्तः पुल्लिङ्गः पाठशब्दः द्वितीया विभक्तिः बहुवचनम्. सो बालाः पाठान् पठन्ति அப்படின்னா பாடங்களை படிக்கின்றனர். நிறைய பாடம் படிச்சுட்டு இருக்கா. ஓகே. வேற யாரான சொல்லலாமா? ஓகே. தன்யஸ்மி ஸ்ரீனிகா படிக்கலாம். ஆடி ஸ்ரீனிகா இருக்கியா? ஸ்ரவன் ஸ்ரீனிகா பேர் கொடுத்தானா டிஸ்கனெக்டட். வேற யாரும் படிக்கிறா? பசங்க வேற யாரும் இருக்கீங்களா படிக்கிறதுக்கு? இல்லையா? சரி, அடியன் படிக்கிறேன். அடியன். ஹரிஹரௌ கீதம் காயதஹ. சோ ஹரி அண்ட் ஹர ரெண்டு பேரை சொல்றச்சே இப்படி சொல்லுவா. சேர்த்து சொல்றச்சே த்விவச்சனத்துல சொல்றது வழக்கம். ஹரி அண்ட் ஹர ரெண்டு பேரும் கீதம் பாட்டை பாடுகின்றனர். காயதஹா சிங் அப்படின்னு தான் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். டூயலுக்கு தனியா சொல்றது இல்லை. ஆனா சம்ஸ்கிருதத்துல கட்டாயம் டூயலுக்கு வேர்புலர் நம்பர் உண்டு அண்ட் நவுன்லயும் அதே மாதிரிதான் சொல்லிதான் ஆகணும். அதனால்தான் ஹரி ஹரவ் ஹரி அண்ட் ஹரா ரெண்டு பேருமே ஹரன் ஒருத்தர் அண்ட் ஹரின்னு ஒருத்தர் ரெண்டு பேரும் கீதம் காயதஹா பாட்டை பாடுகின்றனர். கீதம் அப்படிங்கிறதா இங்க த்விதியா விபக்தி ஏகவச்சனம். ஜனாஹ நேத்ராபியாம் பஷ்யந்தி. ஜனாஹ நேத்ராபியாம் பஷ்யந்தி மக்கள். நேத்ராபியாம் த்விதியா திருத்தியா விபக்தி த்விவச்சனம். இன்ஸ்ட்ருமெண்டல் கேஸ்ல சொல்லியிருக்கா. மூணாவது விபக்தி. அதனால பண்றா, அதனால பாக்குறா. எதனால? கண்களால, ரெண்டு கண்களால. அதுதான் நேத்ராபியாம். நேத்ராபியாம் பஷ்யந்தி. छात्राः लेखन्या लिखन्ति. छात्राः बहुवचनम्. अकारान्तः पुल्लिङ्गः छात्र शब्दः बहुवचनम् என்ன? छात्राः. அவ என்ன பண்றா? லிகந்தி எழுதுகின்றனர். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரைட்டிங். எதனால? பை பென். லேखन्या लेखनी शब्दाल ईकारांत स्त्रीलिंग शब्दाल प्रथम तृतीया विभक्ति एकवचनम लेखन्या पेनाविनाले एळुदुगिरार्गल. राधा वस्त्रम क्षालयति.
க்ஷாலனம் அப்படின்னாலே துவைக்கிறது, வாஷ் பண்றதுன்னு அர்த்தம். ஸோ ராதா ஆகாராந்த ஸ்திரீலிங்கः, ராதா சப்தः பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ராதா என்ன பண்றா? வஸ்திரம், இது அகாராந்த நபும்சகலிங்க சப்தம். வஸ்திரம் அதுல த்விதீயா விபக்தி ஏகவச்சனம், ஏன்னா இது ஆப்ஜெக்டா இருக்கு. வஸ்திரத்தை க்ஷாலயதி, வாஷ் பண்றா. க்ஷாலனம்னா வாஷ் பண்றதுன்னு அர்த்தம். க்ஷாலயதி துவைக்கிறாள்னு அர்த்தம். மகிளாஹ ஆகாராந்த ஸ்திரீலிங்கः, பிரதமா விபக்தி பகுவச்சனம் மகிழா சப்தத்துல. மகிளாஹ ஸ்லோகம் காயந்தி, ஸ்லோகத்தை, ஸ்லோகः புல்லிங்க சப்தः, எது அகாராந்த புல்லிங்கः ஸ்லோக சப்தः. த்விதீயா விபக்தி ஏகவச்சனம். அப்போ என்ன அர்த்தம்? மகிளாக அப்படின்னா பெண்கள்னு அர்த்தம். அவ என்ன பண்றா? ஸ்லோகம், ஸ்லோகத்தை, காயந்தி பாடுகின்றனர். யார் சிங்கிங்? யாரு? கேர்ள்ஸ் ஆர் சிங்கிங் தி ஸ்லோகா. ஆர் காயந்தினா இந்த இடத்துல வந்து சாண்டிங்னு சொல்லிக்கலாம். சேவகः பாரம் வஹதி, வஹதினா பேர்ஸ், தாங்குறான். சோ சேவகः அப்படின்னா வேலைக்காரன். சேவகः என்ன பண்றா? பாரத்தை, பாரம் பர்டன் வெயிட், அத வஹதி தாங்குகிறான். பிதா ஹஸ்தேன யச்சதி, அப்பா கையினால் யச்சதி கொடுக்கிறார். அஸ்வஹா வேகேன தாவதி, அஸ்வஹா வேகேன தாவதி, வேகமா போறது, வேகமா ஓடுகிறது அப்படின்னு சொல்லுவான். சோ க்ஷீர சப்தா நபும்சகலிங்கம். அகாராந்தः நபும்சகலிங்க சப்தः, நபும்சகலிங்கः க்ஷீர சப்தः. க்ஷீரம் க்ஷீரே க்ஷீராணி, க்ஷீரம் க்ஷீரே க்ஷீராணி. போத் பிரதமா அண்ட் த்விதியா விபக்தி ரெண்டுமே ஒரே ரூபம். அண்ட் அதுக்கப்புறமா இருக்கிறதெல்லாம் திருத்தீயால இருந்து சப்தமி விபக்தி பர்யந்தம் எல்லாமே ராமசப்த மாதிரியே வரும். நபும்சகலிங்க சப்தா, அகாராந்த நபும்சகலிங்க சப்தாவினுடைய ரூபம் திருத்தீயா விபக்தியிலிருந்து சப்தமி விபக்தி பர்யந்தம் ராமசப்த மாதிரியே தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வஸ்திரம் இதுவும் அகாராந்த நபும்சகலிங்க சப்தா தான். வஸ்திரம், வஸ்திரே, வஸ்திராணி. கதா, இங்க இப்போ இங்க கொடுத்திருக்கிறது எல்லாமே த்விதியா விபக்தி அண்ட் திருத்தியா விபக்தி என்று சொல்லியிருக்கா. சோ கதாம், கதே, கதாஹ. ஆகாராந்தः ஸ்திரீலிங்கः கதா சப்தः, द्वितीया विभक्तिः एकवचनं कथाम्, द्वितीया विभक्तिः द्विवचनं कथे, द्वितीया विभक्तिः बहुवचनं कथाः. கதாம் அப்படின்னா கதையை அப்படின்னு அர்த்தம். ஆப்ஜெக்டா சொல்றச்சே. ஓகே, ராமஹா கதாம் ஸ்ருணோதி, ராமன் கதையை கேட்கிறார். நேத்ரேண, நேத்ராபியாம், நேத்ரைஹி. ஃபர்ஸ்ட் 3 வேர்ட்ஸ் க்ஷீரம், வஸ்திரம், கதாம், இது மூணும் த்விதியா விபக்தியில உபயோகப்படுத்தியிருக்கா. அடுத்த 3 வேர்ட்ஸ் திருத்தியா விபக்தியில. நேத்ரேண ஒரு கண்ணால், நேத்ராபியாம் 2 கண்களால், நேத்ரைஹி கண்களால் பல கண்களால், கர்ணேன காதால் ஒரே ஒரு காதால், கர்ணாபியாம் 2 காதுகளால், கர்ணைஹி பல காதுகளால், ஹஸ்தேன
ஒரு கையினால், ஹஸ்தாபியாம் ரெண்டு கைகளால், ஹஸ்தைஹி பல கைகளால். இப்போ நம்ம மேல பார்த்த சென்டென்ஸ இங்க क्वेश्चन கேட்டிருக்கா. கஜஹா கிம் காததி, கஜஹா கிம் காததி அப்படின்னா யானை எதை சாப்பிடுகிறது அப்படின்னு क्वेश्चन. கஜஹா மேல இங்க பார்ப்போம், ஆன்சர் இங்க இருக்கு. கஜஹா இக்ஷுதண்டம் காததி, இக்ஷுதண்டம் காததி கரும்பை சாப்பிடுகிறது. கஹா க்ஷீரம் பிபதி, கஹா அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறத புல்லிங்கத்துல கேட்கறச்ச யூஸ் பண்றது. கிம் அப்படிங்கிறது நபும்சகலிங்கத்துல உபயோகப்படுத்துவோம். கஹா அப்படிங்கிறது புல்லிங்கத்துல யார் பாலை சாப்பிடுறா அப்படின்னு கேட்கறச்சு கஹா அப்படின்னு புல்லிங்கத்துல கேட்போம். யார் அப்படின்னா எந்த பையன்ற அந்த சென்ஸ்ல சொல்றச்சே கஹா யார் அப்படிங்கறது புல்லிங்கத்துல சொல்றோம். க்ஷீரம் பிபதி யார் பாலை சாப்பிடுகிறார். இப்ப இங்க ஆன்சர் கஹாங்கிறதுக்கு என்ன வரும்? பாலஹா க்ஷீரம் பிபதி. கேக்குறதா? அடியன் நான் ஆன்சர் பண்ணட்டுமா அடியன்? சரி. शिशुः क्षीरं पिबति. उत्तमं. का वस्त्रं क्षालयति, छात्रा वस्त्रं क्षालयति. छात्रः वा छात्रा वा? छात्रा. उत्तमं उत्तमं. काங்கிறது क्वेश्चन கேட்கறச்சே ஸ்திரீலிங்கத்துல கேட்கறதுக்கு கா. சோ இப்போ கிம்னா நபும்சகலிங்கத்துல क्वेश्चन கேட்கற மாதிரி வரும். அப்ப கிம் யூஸ் பண்ணுவோம். கஹா அப்படின்னு புல்லிங்கத்துல, ஸ்திரீலிங்கத்துல கா அப்படின்னு. உத்தமம். அடுத்தது காஹா லேखन्या लिखन्ति, छात्रा लेखन्या लिखन्ति. காஹான்னு இருக்கு. ஆக்சுவலா இந்த சப்தம் இன்னும் நான் சொல்லல. இது வந்து கா கே காஹா. அப்ப காஹாங்கிறது பகுவச்சனம். छात्राः लेखन्या लिखन्ति. உத்தமம். छात्राः அப்படின்னா ஆக்சுவலா புல்லிங்கத்திலயும் छात्र சப்தத்துல छात्राः பகுவச்சனம், ஸ்திரீலிங்கத்திலயும் छात्राः தான் பகுவச்சனம். ஓகே ஓகே அடியன். ஓகே சரி. சேவகः किं वहति, सेवकः. सेवकः यार अडियन? சேவகஹன்னா வேலைக்காரன்னு அர்த்தம். सेवकः अडियन வெயிட்க்கு சான்ஸ்கிரிட்ல என்ன? பாரம். பாரம். பாரம் வஹதி. उत्तमं. सेवकः भारं वहति. सेवकः भारं वहति. अश्वः மேல பார்த்தோது வேகேன தாவதி, வேகமா போறது, வேகமா ஓடுகிறது அப்படின்னு சொல்றச்சே நம்ம தமிழ்ல சொல்லுவோம். பட் இங்க திருத்தியா விபக்தி தான் யூஸ் பண்ணுவோம். வேகேன. ஆக்சுவலா வேகேனங்கிறது வந்து இண்டிக்ளைனபிள் வேர்டு. அது பரவாயில்ல. பாலாஹா பாட்டான் படதி. படந்தி. வேர்ப் இன்னும் நம்ம சொல்லல. இன்னைக்கு வேர்ப் தான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போறோம். சோ பாலாஹா பாட்டான். ஏன்னா பாலாஹான்னு இருக்கு இல்லையா, ப்ளூரல்ல இருக்கு. பாட்டான் படந்தி. உத்தமம். டேஷ் சுதா கண்டேன லிखति. சுதா கண்டேன என்ன அடியன்? சுதா கண்டனா சாக் பீஸ். சாக் பீஸ்னால எழுதுகிறார். அடியன் டீச்சருக்கு சான்ஸ்கிரிட்ல शिक्षकः अध्यापकः. अध्यापकः सुधा खंडेन लिखति. उत्तमம். இது ஃபீமேல் டீச்சரா இருந்தா அத்தியாபிகா அப்படின்னு சொல்லலாம். அத்தியாபிகா.
மாதா இங்க திருத்தியா விபக்தி யூஸ் பண்ணிருக்கோம் சுதா கண்டேன அப்படின்னு மாதா டாஷ் ததாதி ததாதினா என்ன அடியேன் ததாதி அப்படின்னா கொடுக்கிறான்னு அர்த்தம் தேர்ட் பர்சன் சிங்குலர்ல இன்னைக்கு வேர்ப் இதை முடிச்சுட்டு இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வேர்ப் தான் பார்க்க போறோம் மாதா கையினால கொடுக்கிறா அப்படின்னு சொன்னோம் ஒரு கையினால அப்போ ஹஸ்தேன ஹஸ்தேன ததாதி ஹஸ்தேன ததாதி மாதா ஹஸ்தேன ததாதி டேஷ் द्विचक्रिकया गच्छति यारो त्रिपुरा यार पूरा छात्रः वा छात्रः द्विचक्रिकया गच्छति द्विचक्रिकया गच्छति उत्तमம் ஓ ஸ்டூடண்ட் சைக்கிள்னால போறா அப்படின்னு சொல்றோம் சரி இது இந்த இது வேர்ப் இருக்கட்டும் இப்போ த்விதியா அண்ட் திருத்தியா விபக்தியில பார்ப்போம் இப்ப சதுர்த்தி அண்ட் பஞ்சமி படிக்கிறீங்களா படிக்கிறதுக்கு யாரும் கேளா ஸ்ரீனிகா படிக்கிறீங்களா ஸ்ரீனிகா ஜாயின் பண்ணிருந்தா பட் என்னமோ இப்போ இல்ல இதுக்கு முன்னாடி இப்போ சொன்னது யாரு இப்போ ஸ்ரீனிகாவா அடியேன் ரங்கஸ்ரீ அடியேன் சரி சரி ஸ்ரேயா படிக்கிறீங்களா ஸ்ரீமாலா அடியேன் அடியேன் மாதா புத்ராய லங்கம் அது லட்டுகம் லட்டுகம் யச்சதி லட்டுகம் யச்சதி அம்மா புத்ராய அப்படின்னா பையனுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பையனுக்கு லட்டுகம் லட்டுவை கொடுக்கிறார் சரியா சதுர்த்தி விபக்தியில யூஸ் பண்ணிருக்கா புத்ராய புத்திர சப்தால அகாராந்தः पुल्लिङ्गः पुत्रशब्दः चतुर्थी विभक्तिः एकवचनं पुत्राय அடுத்தது படிக்கிறீங்களா சாரதாயி நமஹ சாரதாயை நமஹ இந்த நமஹ அப்படின்னு எங்கெங்கெல்லாம் உபயோகப்படுத்துறோமோ அங்கெல்லாம் சதுர்த்தி விபக்தி தான் சாரதாவிற்கு நமஸ்காரம் ஹரயே நமஹ விஷ்ணவே நமஹ இல்லையா அங்க சதுர்த்தி விபக்தி தான் உபயோகப்படுத்தணும் சாரதாவிற்கு நமஸ்காரம் சாரதானா சரஸ்வதினு அர்த்தம் தேவஹ பக்தோ பக்தாய ததாதி வரம் ததாதி தேவஹ அப்படின்னா ஒரு காட் டிவைன் காட் ஒரு காட் பக்தாய பக்தனுக்கு வரம் பூன் வரத்தை ததாதி கொடுக்கிறார் கணேஷாய நமஹ சோ நமஹன்னு வந்தா அங்க ஆட்டோமேட்டிக்கா சதுர்த்தி விபக்தி தான் யூஸ் பண்ணணும் இப்போ சதுர்த்தி விபக்திக்கு உண்டான வேர்டு முடிஞ்சது சென்டென்ஸ் முடிஞ்சது
அடுத்தது பஞ்சமி விபக்திக்கு. Okay again. Phalam. Visha. Vrikshat. 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 Patati. பத்து அப்படி பத்தத்தி அப்படின்னா விழறதுன்னு அர்த்தம். சோ ஒரே ஒரு பழம் விருக்ஷாத் மரத்திலிருந்து விழுகிறது. செப்பரேஷன் ஆகுது இல்லையா மரத்திலிருந்து. சோ செப்பரேஷனுடைய சோர்ஸ் எங்க? அந்த மரம் தான். சோ அந்த மரத்தை தான் பஞ்சமி விபக்தியில சொல்லியிருக்கா. விருக்ஷாத் பத்தத்தி மரத்திலிருந்து விழுகிறது. பாலிகா शालायाः आगच्छति. गच्छतिना போறான்னு அர்த்தம். ஆகச்சத்தினா வரதுன்னு அர்த்தம். சோ ஒரு கேர்ள் எங்க शालायाः शाला शब्द आकारांत स्त्रीलिंग அதுல பஞ்சமி விபக்தி ஏகவச்சனம். शालायाः रमायाः அந்த மாதிரி. शालायाः அப்படின்னா from the shop அர்த்தம். கடையிலிருந்து ஆகச்சதி शालायाः. ஆர் ஷாலாங்கிறது இந்த இடத்துல பாடசாலான்ற சென்ஸ்ல சொன்னா ஸ்கூல்ல இருந்து வரா. புரியுதா? बालकः क्रीडाङ्गणात् आगच्छति. बालकः क्रीडाङ्गणात् ஆகச்சதி. ஒரு பையன் வந்து விளையாட போறான். விளையாடுற இடத்துல இருந்து வரான். ஃப்ரம் தி பிளே கிரவுண்ட். அதுதான் அங்க சொல்லியிருக்கா. பிளே கிரவுண்ட்ல இருந்து வரான்னு அர்த்தம். விளையாடிட்டு வரான் கரெக்ட், அதுதான் கரெக்ட். ஆனா கிரீடாங்கனாத் எங்க இருந்து வரான்? பிளே கிரவுண்ட்ல இருந்து வரான். அதுதான் சொல்றான். சரியா? वृष्टिः मेघात् पतति. वृष्टिः அப்படின்னா மழை, ரெயின். எங்க இருந்து வருது? மேகத்திலிருந்து விழறது. மழை துளி மேகத்திலிருந்து விழறது. உத்தமம். படிக்கிறீங்களா? தாத்தः पुत्राय पत्रिकां ददति. தாத்தஹாங்கிறது சம்ஸ்கிருதத்துல இந்த தாத்தஹாங்கிற வேர்டு வந்து அப்பா குழந்தைய பார்த்து சொல்றதுக்கும் இருக்கு, அப்பாக்கும் சொல்லலாம், ஆர் கிராண்ட்ஃபாதர். 3 ரிலேஷன்ஷிப்பை சொல்றச்சே இந்த தாத்தான்ற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த இடத்துல தாத்தஹா அப்படிங்கிறது அப்பா. தாத்தஹா அப்பா என்ன பண்றார்? புத்திராய பையனுக்கு பத்ரிகாம் ததாதி. பத்ரிகான நியூஸ் பேப்பர்னு எடுத்துக்கலாங்க. கே பத்ரிகாம் ததாதி கொடுக்கிறார். சோ கிவிங், ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்றச்சையும் 4th விபக்தி டேட்டிவ் கேஸ்
அதுதான் உபயோகப்படுத்துறோம் இல்லையா? ம் ம் அடுத்தது அம்பா. பாலாய க்ஷீரம் யச்சதி. ஆக்சுவலா இந்த ததாதி யச்சதி சேம் மீனிங். கொடுக்கறா அப்படின்னா அர்த்தம், தேர்ட் பர்சன் சிங்குலர்ல. சரியா? அம்பா அப்படின்னா அம்மா, பாலாய பையனுக்கு, க்ஷீரம் அப்படின்னா பால். ஓகே, க்ஷீரம்ங்கிறது இங்க ஆப்ஜெக்டா இருக்கு. பாலை கொடுக்கிறாள். பாலஹ மித்ராய கரெக்ட். சாக்கலேகம். அது கலோக்கியல சாக்கலேகம்ன்றதா சாக்லேட் தான். அது புதுசா வேர்டு யாரோ உருவாக்கி இருக்கா சம்ஸ்கிருதத்துல. சரி, சாக்கலேகம் ததாதி. மித்ராய அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ரெண்டுக்குன்னு அர்த்தம். வேற ஒரு பையன் அவனோட ஃப்ரெண்டுக்கு சாக்கலேகம் அப்படின்னா சாக்லேட் அது கொடுக்கறானோ. அடுத்த வேர்டு शिक्षिका छात्राय ज्ञानं ददाति. என்ன பண்றா? சிக்ஷிகா ஞானத்தை கொடுக்கறான் இருக்கு. யாருக்கு அப்படின்னு கொஸ்டின் வரும். சோ இந்த ரிசீவர் யாரோ அவ சதுர்த்தி விபக்தியில சொல்லணும். அந்த ஞானத்தை வாங்கிக்கிறவா யாரு? ஸ்டூடெண்ட். அப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு டீச்சர் gives the knowledge to the student. शिक्षिका छात्राय ज्ञानम ददाति. छात्राय அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. छात्र शब्दाல पुल्लिंग शब्द अकारान्तः छात्र शब्दः पुल्लिंगः छात्र शब्दः चतुर्थी विभक्तिः एकवचनं छात्राय. बालिका अम्बायै नमः इति वदति. யாரோ ஒரு பொண்ணு பாலிகா அம்பாயை அம்மாவுக்கு நமஹா நமஸ்காரம் அப்படின்னு வததி சொல்றா. பாலிகா அம்பாயை நமஹா அம்மாவுக்கு வணக்கம் நமஸ்காரம். ஓகே. புருஷः महिलायै गौरवं यच्छति. புருஷः அப்படின்னா மென். இந்த இடத்துல மென் ப்ளூரல் சொல்லல, மேன் தான் போட்டிருக்கா. அவ என்ன பண்றா? மகிழாயை உமனுக்கு கௌரவம் அப்படின்னா ரெஸ்பெக்ட்னு அர்த்தம். இந்த இடத்துல கௌரவத்தை கொடுக்கிறார்கள், கொடுக்கிறார்.
சரியா? மகிழாயை பெண்ணுக்குன்னு அர்த்தம். இதுவரையில இப்ப சதுர்த்தி விபக்தியில பார்த்தோம். சதுர்த்தி விபக்தியினுடைய ரூல் என்ன? நாம ஒரு ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணி அதை யார் ரிசீவ் பண்றாலோ அதனுடைய ஃப்ரூட், அந்த ஆக்ஷனுடைய ஃப்ரூட் யார் ரிசீவ் பண்றாலோ அவளை சதுர்த்தி விபக்தியில சொல்லணும். சோ இந்த கௌரவம்ன்றத, இந்த புருஷன் இருக்கார் இல்லையா, ஒரு மனுஷா, யாரோ ஒருத்தர், அவர் கௌரவம் கொடுக்கிறார். அந்த கௌரவத்தை ரிசீவ் பண்றவா தான் சதுர்த்தி விபக்தியில இருக்கா. யாரு? ஒரு பொண். ஒரு பொண்ணுக்கு கௌரவம் யச்சதி, ரெஸ்பெக்ட் கொடுக்கிறார். இப்போ அந்த ரெஸ்பெக்ட் ரிசீவ் பண்றவா சதுர்த்தி விபக்தியில சொல்லப்பட்டிருக்கா. சரி. அடுத்தது இப்ப பஞ்சமி விபக்தியில இருக்கு. छात्राः नमः छात्राः शालायाः आगच्छति. छात्राः அப்படின்னு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட், யாரோ ஒரு பையன் என்ன பண்றான்? शालायाः आगच्छति. शाला शब्दाल आकारान्त स्त्रीलिङ्गः, शाला शब्दः पंचमी विभक्ति एकवचनम அப்படினா செப்பரேட் பண்றான். எங்க இருந்து வரான்? ஆகச்சதினா comes அப்படின்னு அர்த்தம். ஸ்டூடெண்ட் comes from the shop. ஓகே, ஷாலாயாக, ஷாலாவிலிருந்து அர்த்தம், அந்த இடத்துல இருந்து வரான் அப்படின்னு சொல்றான். वरुणः आपणात् पुस्तकम् आनयति. ஆபண அப்படின்னா ஷாப். ஆபணாலும் ஷாப்புன்னு அர்த்தம். ஓகே, வருணः ஆபணாத், ஃப்ரம் தி ஷாப், ஷாப்ல இருந்து. பிரிங்ஸ், என்ன எடுத்துன்னு வரா? புஸ்தகம், பிரிங்ஸ் தி புஸ்தகம். ஸோ வருணான்ற ஒரு பையன், வருண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா வருணஹான்னு தான் சம்ஸ்கிருதத்துல உபயோகம். வருணः आपणात् पुस्तकम् आनयति. வருணா brings book from the shop. வருண்ன்ற ஒரு பையன் கடையில இருந்து புஸ்தகத்தை எடுத்துட்டு வரான், ஆர் வாங்கிட்டு வரான்னு எடுத்துக்கோ. ஆபணாத் கடையிலிருந்து, அதுதான் அங்க பஞ்சமி விபக்தி. ஓகே, செப்பரேஷன்ல. शिशुः पर्यङ्कात् पतति. पर्यङ्कना बेड नु अर्थम. ओके, सो पर्यङ्कात् पतति. शिशुः falls, குழந்தை பெட்ல இருந்து கீழே விழுந்துடுது, விழறது அப்படின்னு சொல்றான். பரியங்காத் பததி, கீழே விழறது. पुत्रः अम्बायाः मधुरं स्वीकरोति. ஆமா, ஸ்வீகரோதினா வாங்கிக்கிறான்னு அர்த்தம். ஸ்வீகரோதி. ஆமா. புத்திரஹ பையன், அம்பாயாஹ ஷாலாயாஹன்னு சொல்றது என்ன சொன்னோம்? ஷாப்ல இருந்து. இப்போ இங்க அம்பாயாஹன்னா என்ன மீனிங் வரும்? அம்மா கிட்ட இருந்துன்னு அர்த்தம். மதுரம் அப்படின்னா ஏதோ ஒரு தித்திப்பான ஒரு விஷயம், இனிப்பான ஒரு ஏதோ ஒரு பதார்த்தம். ஸ்வீகரோதி வாங்கிக்கிறான்.
छात्रा कक्ष्यायाः गच्छति छात्रा அப்படின்னு பதம் சொல்லுவோம். ஃபெமினின் ஜெண்டர்லயும் மேஸ்குலின் ஜெண்டர்லயும் உண்டு. ரெண்டுத்துலயுமே छात्र அப்படின்னா இட் மீன்ஸ் என்ன சொல்றது, சுவாமியோட லைன் ஒருவேளை கால் வந்திருக்கும். சுவாமிக்கு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம். சரி. தாசன் சுவாமி கேக்குறதா? அடியன் தாசன் சுவாமி கேக்குறதா? அடியன் நீங்க வெயிட் பண்ணலாம். சுவாமி ஜாயின் பண்ணுவார். ஓகே அடியன். co-host அடியன். ஒரே நிமிஷம். ஓகே அடியன். அடியன் co-host இது பண்ணணும். அடியன் க்ஷமிக்கணும். ஒரே நிமிஷம். பண்ணிட்டேன். தெரியுதா? அடியன் தெரியும். தெரியாது அடியன். छात्रा कक्ष्यायाः गच्छति. छात्रा कक्ष्यायाः गच्छति. तारा और என்னமா அடுத்து படிக்கவா அடியன்? இது மீனிங் என்னன்னா, छात्रा ஒரு பெண் குழந்தை, ஒரு ஸ்டூடெண்ட், கக்ஷ்யாயாக ஃப்ரம் தி கிளாஸ்ல இருந்து கச்சதி போகிறாள். அடுத்தது ஓகே அடியன். நதி नदी पर्वतात् प्रवहति. ஆமா, நதி எங்க இருந்து பிரவாகனம்னா ஃபால், விழறது அப்படின்னு அர்த்தம், ஓடுறது அப்படின்னு சொல்றது. எங்க இருந்து அப்படின்னு क्वेश्चन கேட்கறச்ச ஃப்ரம் தி மவுண்டன், பர்வதாத் பிரவஹதி. சோ செப்பரேஷன்ல தான் இங்க சொல்லியிருக்கோம். அண்ட் இன்னொரு சென்ஸ்ல சொல்றச்சு
கம்பேரிசன், டிகிரி ஆஃப் கம்பேரிசன்லயும் பஞ்சமி விபக்தி உபயோகப்படுத்துவோம். சதுர்த்தி பஞ்சமி விபக்தி சொல்லியிருக்கா, படிக்கிறாது. இதுவும் படிக்கணுமா? சரி, இது வேண்டாம். ஷஷ்டி அண்ட் சப்தமி விபக்திக்கு சொல்லிடலாம். ஷஷ்டி விபக்தி வந்து ஜெனிட்டிவ் கேஸ். ஸோ ஒரு வஸ்து ஆர் ஒரு மனுஷா ரிலேஷன்ஷிப் சொல்றச்சே கனெக்ஷன் இன் பிட்வீன் தட் வஸ்து அண்ட் தட் பர்சன், அந்த மாதிரி சொல்றச்சே விபக்தியில இருக்கும். தேசஸ்ய வாகனம் மூஷகः. So மூஷகா is the, மூஷகனா எலின்னு அர்த்தம். ஓகே, மூஷகா is the vehicle of Ganesha. வாகனம் அப்படின்னா வெஹிக்கிள். அடுத்தது சொல்லுங்க. கிருஷ்ணாசய द्विचक्रिका. कृष्णसय वाहनं द्विचक्रिका. उत्तमं. கிருஷ்ணோட வாகனம் வந்து சைக்கிள். ஜக்ஞாஜ கங்காயாஹ. கங்காயாஹ கங்காயாஹ தடே காஷி அஸ்தி. ஆமா, தட்ட அப்படின்னா பேங்க்னு அர்த்தம். அந்த பேங்க் அப்போ கங்கை கரையின் கரையில அர்த்தம். கங்கையினுடைய கரையில், ஆஃப் தி கங்கா, கங்காஸ் தட்ட பேங்க். அங்க பேங்க்ல தான் காஷி இருக்கிறது. கங்கையினுடைய கரையில். ஆக்சுவலா கங்கை கரையில்னு நம்ம கம்பைன் பண்ணி சொல்லிடலாம். பட் சொல்றச்சே சம்ஸ்கிருதத்துல கங்காயாக தட்டே. தட்டானா பேங்க்னு அர்த்தம். ஓகே, ரிவர் பேங்க். கரையில காஷி அஸ்தி. அஸ்தினா இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த சென்டென்ஸ்ல மமன்னா என்னுடையதுன்னு அர்த்தம். ஓகேவா? தத் மம கிருஹம் அஸ்தி. அஸ்தி, அது என்னுடைய வீடு. அவ்வளவுதான் அது இந்த சென்டென்ஸ். வரைக்கும் இங்க सिंहः वने वसति. எங்க எங்க அப்படின்னு கேள்வி கேட்கறச்சே காட்டுல, வனே. வன சப்தால சப்தமி விபக்தி ஏகவச்சனம். சிம்ஹா வனே வசதி. சிம்ஹா, lion lives in the forest. இப்போ இன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இன் ஆன் அமங், அதான் சொன்னோம். அப்போ லொகேஷன், அது எங்க அப்படின்னு கேட்கறச்சே அந்த லொகேஷனை சொல்றச்சே
சப்தமி விபக்தியில யூஸ் பண்ணியிருக்கா. வனே காட்டில், வசதி வசிக்கிறது. ओके अडियन छात्रः छात्रः छात्राः बहुवचनत्व छात्राः कक्षायां कक्ष्यायां लिखति लिखन्ति. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரைட்டிங். வேர் அப்படின்னு கொஸ்டின் எடுத்து கேள்வி கேட்பா. எங்க அப்படின்னா கக்ஷ்யாயாம், இன் தி கிளாஸ். ஓகே, கிளாஸ்ல எழுதுறா. ஓகே, சோ கக்ஷ்யா அப்படின்றது ஸ்திரீலிங்க சப்தா. அதுல சப்தமி விபக்தி ஏகவச்சனம் கக்ஷ்யாயாம், கிளாஸ்ல அப்படின்னு சொல்றச்சு இப்படி சொல்லணும், கக்ஷ்யாயாம். ஆபரணம் कर्णे अस्ति. कर्णे अस्ति. आभरणं कर्णे अस्ति. அப்படின்னா ஆர்னமெண்ட் எங்க இருக்கு, இருக்கு, எங்க இருக்கு அப்படின்னு சொல்றச்சே கர்ணே, அந்த லொகேஷன் சொல்றோம். கர்ணே காதுல, காதில் இருக்கிறது. அப்ப காதில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கர்ண சப்தா புல்லிங்கா. அதுல கர்ணே சப்தமி விபக்தி ஏகவச்சனம். ஓகே, அதே நட்ச சொல்லுவாடி. புஷ்பம் புஷ்பம் லதாயம் भवति. சோ புஷ்பம் எங்க இருக்கு, லதாயாம், கிரீப்பர்ல இருக்குன்னு சொல்றான். லதாயாம் பவதி, கொடியில பூ இருக்கு. அப்ப அந்த கொடியில அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சப்தமி விபக்தி லொகேட் பண்றோம் இல்லையா, எங்க இருக்குன்னா லதாயாம், கொடியில். கக்ஷ்யாயாம் சொன்ன மாதிரி தான் லதாயாம். ஓகேவா? சரி, பண்ணிக்கலாம். அடியன் சுவாமி விஜயராகவன் சுவாமி அங்க தேசிக சோஸ்டாஸ்த உபன்யாசம் ஆரம்பிக்கிறதுக்கு போயிருக்காரு. அடியன் ஜாயின் பண்ணாதனால அடியன் சுவாமி உங்களுக்கு யாருக்காவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அடியன் கேட்டுக்கலாம். அடி யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. அடி சரி, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.